ஹாய் ஹலோ வெல்கம் டு கெம்பைட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிக்க போறது ஃபீனாலோட ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் தான் படிக்க போறோம். இதுல 2 முக்கியமான கன்வர்ஷன்ஸ் எனக்கு போன மார்ச் 25ஓட 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே எனக்கு எப்படி அப்படின்றதுக்கு எனக்கு டக்கன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கன்வர்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சில முதலாவது நம்ம பார்க்க போறது we are going to convert phenol into benzene. ஸோ phenol ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபீனால் இதோட நான் சேர்க்க போறது ஜிங்க். ஓகே, ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல். அப்ப மெட்டலுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் கொடுப்போம். ஆனா அதுலயும் பர்டிகுலரா ஜிங்க்ன்றது எனக்கு 2+. அப்ப இந்த பிளஸ் என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய மைனஸ் பக்கம் எனக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா ஆக்சிஜனும் எனக்கு என்னதான் 2-. அப்ப ரெண்டு பேரோட ஸ்டேட்டும் எனக்கு சேமா இருக்கிறதுனால இந்த Z2+ ஆக்சிஜன் அப்படின்ற 2- எனக்கு தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்குது. அப்ப இது எனக்கு ZNO அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெளியில போயிடும். அப்ப பேலன்ஸ் உங்களுக்கு என்ன மட்டும்தான் இருக்கு, எனக்கு பென்சின் ரிங் மட்டும்தான் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் ஆக்சிஜனை மட்டும் தானே மேம் ரிமூவ் பண்ணேன், அப்ப இந்த ஹைட்ரஜன் என்னாச்சு? ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பென்சின் ரிங்குக்கு உள்ளுக்குள்ள போயிடும். எதை வச்சு நான் உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றேன்னா, இது நான் ஃபார்முலாவை எழுதுறேன். C6H6 இதுதான் பென்சினோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலால தான் நான் இதை ஆட் பண்ணி வச்சிருக்கேன், OH ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இந்த OH உள்ள போகணும்னா யார் எனக்கு வெளியே போகணும், H எனக்கு வெளியே போயிருக்கணும். அப்போ ஒரு H வெளியில போயிட்டு இது உங்களுக்கு என்னவா மாறி இருக்கணும், C6H5 மாறணும். அந்த போன H இடத்துலதான் நீங்க யார கனெக்ட் பண்ணிருப்பீங்க, OH கனெக்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஓவை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜிங்க் போட்டு இந்த ஓவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா H நீங்க எடுத்த இடத்துலயே போய் அது எனக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். சோ இப்படிதான் எனக்கு இந்த H எனக்கு பென்சின் ரிங்குக்கு உள்ள போயிடும் சொல்லிருக்கேன். ஓகே, அப்ப இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் எனக்கு இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் வச்சும் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இங்க நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலா வச்சும் கேட்பாங்க. ஓகே, சோ இது ஃபீனாலோட ஃபார்முலா C6H5OH. இதோட நான் என்ன போட்டிருக்கேன், ஜிங்க் போட்டிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜிங்க்ன்ற பிளஸ் ஓன்ற மைனஸோட அட்ராக்ட் ஆகி வெளியில போயிடும். பேலன்ஸ் இருக்குது C6, இங்க 5+1 எனக்கு 6, C6H6 எனக்கு பென்சின் ரிங் எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிடும். ஓகே, சோ ரிங்கா கேட்டாலும் சரி, ஃபார்முலாவா கேட்டாலும் சரி, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். உங்களுக்கு இது ஒண்ணுன்றது தெரியணும். இதுதான் ஃபீனால். அப்ப இதுவும் எனக்கு என்னதான் ஃபீனால் தான். இங்க நான் ரிங்கா போட்டிருக்கேன், வரீங்கன்னா ஃபார்முலாவை போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அடுத்த ரெண்டாவது நம்ம படிக்க போறது ஃபீனால நம்ம அனலினா கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். சோ ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் பென்சின் ரிங் அட்டாச்ட் வித் OH. சரி, இதோட நான் போட போறது அமோனியா NH3 ஆட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ண போறோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ். ஆன்ஹைட்ரஸ்னா எந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும், அதாவது வாட்டர் கண்டென்ட்டே சுத்தமா இல்லையோ அந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க நம்ம ஆட் பண்ணிக்க போறது ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். என்ன நடக்க போகுது, இங்க இருந்து OHம், OHன்றது மைனஸ், அந்த மைனஸ் இங்க இருக்கக்கூடிய Hன்ற பிளஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு வாட்டர் மாலிகுல எனக்கு வெளியில போயிடுது, -H2O. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் இங்க எனக்கு பென்சின் ரிங் இருக்கு, இங்க எனக்கு ஒரு H தான் வெளியே போச்சு, மிச்சம் 2 H அப்படியே இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கு இந்த NH2 அப்படின்ற குரூப் எனக்கு உள்ளுக்குள்ள போயிருக்கு. ரைட், அப்ப நீங்க ஒரு மைனஸ் எடுக்கிறீங்க, இதை நான் இன்னொரு NH2ன்ற மைனஸ் வச்சீங்கன்னால ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராடக்ட் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அனுலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மூணாவது நம்ம படிக்க போறது கன்வர்ஷன் ஆஃப் ஃபீனால் இன்டு அனிசோல். ஆக்சுவலி இந்த கன்வர்ஷனுக்கு ஒரு பேரும் இருக்கு. இட் இஸ் கால்ட் அஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இந்த ரியாக்ஷனோட பேர் எனக்கு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது ஒண்ணு டைரக்டா வாட் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி how will it convert phenol into அனிசோல்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ முதல்ல ஒரு ஃபீனால் எடுத்துக்கோங்க. இதோட நான் சேர்க்க போறது மெத்தில் அயோடைடு CH3I நம்ம இங்க சேர்க்க போறோம். ஸோ சேர்த்து நம்ம ஹீட் பண்ண போறோம். ரைட், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய Hன்ற பிளஸ் வெளியில எடுத்துட்டு, இங்க இருக்கக்கூடிய Hன்ற பிளஸ் வெளியில எடுத்துட்டு
அதுக்கு பதிலா CH3ன்ற பிளஸ் நான் உள்ள கொண்டு போறேன். ஒரு பிளஸ் வெளியில எடுத்தீங்கன்னா இன்னொரு பிளஸ் வச்சுதான் அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்சர் பென்சீன் ரிங் அட்டாச்ட் வித் O அப்படியே தான் இருக்கு. ஹச்சுக்கு பதிலா எனக்கு CH3 உள்ள போயிருக்கு. அப்ப வெளியில இந்த ஹச் உங்களுக்கு என்னவாகும்னா இந்த மைனஸோட சேர்ந்து எனக்கு ஹச்ஐயா வெளியே போயிடும். ஹச்ஐயா வெளியில போயிடும். ஓகே, இந்த கொஸ்டின் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாவும் கேட்கலாம். கன்வெர்ட் அனிசோல் இன்டு ஃபீனால் அப்படின்னு கேட்கலாம். அப்ப பின்னாடி இருந்து போங்களேன். அனிசோல், அனிசோலோட என்ன ஆட் பண்ணுவீங்க? ஹச்ஐ ஆட் பண்ணுவீங்க. அப்ப ஹச் உள்ள போயிட்டு யார் வெளியே வந்துருவா? CH3 வெளியே வந்துடும். அப்ப இது எனக்கு இன்டர் கன்வர்ஷன். ஃபீனால அனிசோலா மாத்தலாம். அதே மாதிரி அனிசோல என்ன பண்ணிக்கலாம்? ஃபீனாலும் மாத்திக்கலாம். சோ அடுத்ததான் இங்க நம்ம பார்க்க போறது ஃபீனால பிக்ரிக் ஆசிட எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். முதல்ல பிக்ரிக் ஆசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபீனால் இதை நான் என்ன செய்ய போறேன்? நைட்ரேஷன் பண்ண போறேன். அப்ப நைட்ரேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு 2 ஆசிட்ஸ் வேணும். ஒன்னு கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், இன்னொன்னு கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட். ஓகே, இந்த ரியாக்ஷன் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட புக்ல அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்ற டாபிக்ல நைட்ரேஷன் அப்படின்ற ரியாக்ஷன் நீங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப நைட்ரேஷன் செய்யறதுக்கு எப்பவுமே இந்த 2 ஆசிட்ஸ் எனக்கு தேவை. ஆனா யார் எனக்கு உள்ள போய் வேலை செய்வா, யார் எனக்கு ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் தான் வேலை செய்யும். ஓகே, நைட்ரிக் ஆசிட் நான் 2ஆ பிரிக்கிறேன். ஆசிட், சோ எனக்கு பேஸ் தேவையில்லை. இதோட பேஸ் வெளியே எடுத்துருங்க. பேஸோட சிம்பிள் எனக்கு OH மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. பிளஸ் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. N இருக்கு. 3ல 1 வெளியே போயிடுச்சு. 2 O மிச்சம் இருக்கு. அப்ப இது மைனஸ்னா இது எனக்கு பிளஸ். சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த NO2 பிளஸ் உள்ள கொண்டு போய் இங்க பென்சீன் ரிங்ல போய் ஆட் பண்ண போறேன். இந்த அடிஷன் ஆஃப் NO2 தான் நம்ம என்னன்னு படிக்கிறோம்? நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம். So nitration is nothing but addition of NO2 plus. சரி, அப்ப எங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்? இங்க நம்ம எடுக்கும்போது நல்லா கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மேட்ல எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்ப நல்ல கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மேட்ல எடுக்கும்போது இதுக்கு 2 இடத்துல மொத்தம் சப்ஸ்டியூட் ஆகும். 2 ஆர்த்தோல சப்ஸ்டியூட் ஆகும். இந்த 2 இடத்த நம்ம ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இதுக்கு நேரம் ஆப்போசிட்ல இருக்க இந்த இடத்த நம்ம பேரான்னு சொல்ல போறோம். ஓகே, அப்ப சின்ஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல எடுத்ததுனால இந்த NO2 3 இடத்துல எனக்கு சப்ஸ்டியூட் ஆக போகுது. 1 இந்த 2 ஆர்த்தோலுமே சப்ஸ்டியூட் ஆகுது. அதே மாதிரி இந்த பேரா பொசிஷன்ல எனக்கு NO2 சப்ஸ்டியூட் ஆகுது. சரி, அப்ப இது உள்ள போகும்போது யார் எனக்கு வெளியே வந்திருப்பா? பென்சீன் ரிங்ல இருந்து H பிளஸ் வெளியே வந்திருக்கும். ஏன்னா ஒரு பிளஸ் எடுத்ததான் இன்னொரு பிளஸ் உள்ள வைக்க முடியும். அப்ப இதே உள்ள போகணும், NO2 உள்ள போகணும்னா பென்சீன் ரிங்ல இருந்து எனக்கு H பிளஸ் வெளியே வந்திருக்கும். அந்த H பிளஸும் OH மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு என்னவா வெளியே போயிடும்? வாட்டர் மாலிகுலா எனக்கு வெளியே போயிடும். அப்ப திஸ் பர்டிகுலர் காம்பவுண்ட் ஃபீனால நம்ம நைட்ரேஷன் பண்ணி 3 இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 2 ஆர்த்தோ, ஒரு பேரா. திஸ் ப்ராடக்ட் இட் இஸ் கால்ட் அஸ் பிக்ரிக் ஆசிட். இதுக்கு ஐயூபாக் நேம் வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். இது 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ 2ல 4ல 6ல தான் உங்களுக்கு யார் இருக்கா? நைட்ரோ இருக்கு. அப்ப இட் இஸ் கால்ட் அஸ் 2, 4, 6. 3 நைட்ரோ இருக்கு. அப்ப ட்ரை நைட்ரோஃபீனால். ஓகே, சோ இது ஐயூபாக் நேம், இது எனக்கு காமன் நேம். சோ ஃபீனால நைட்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகும்? பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் ஆகும். 3 இடத்துல வச்சு 2 சைடு 1 கீழே வச்சுட்டீங்கனாலே சூப்பரா என்ன பண்ணிடலாம்? ஃபீனால் வந்து பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 கன்வர்ஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபீனால பென்சினா மாத்துறது, ஃபீனால அனிலினா மாத்துறது, ஃபீனால அனிசோலா மாத்துறது, அண்ட் கடைசியா நம்ம பார்த்த ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட். இந்த 4 கன்வர்ஷன்ஸுமே இதுக்கு முன்னாடி பப்ளிக்ல எனக்கு நிறைய தடவை எனக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா முதல் 2 ஃபீனால் டு பென்சீன் அண்ட் ஃபீனால் டு அனலின் போன March 25 3 மார்க் கம்பல்சரிங்க. சூப்பரா 3 மார்க் வாங்கியிருந்திருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது. ஸோ இதே மாதிரி கெமிஸ்ட்ரியை ரொம்ப சிம்பிளா டீடைல்டா படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெம் பைட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.